பிரிண்டர் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எப்சன் எடுத்திருக்கோம். லைன்ஸ் ப்ராப்ளம் நிறைய பிரிண்டரில். ஆமாண்ணே, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பிரிண்டரில் இந்த லைன் வருதுன்றாங்க. சரியாக பிரிண்ட் அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேவையில்லைன்றாங்க. இதுக்கெல்லாம் என்னென்ன சொல்யூஷனு அதை தான் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். நிறைய பேருக்கு நான் தம்பி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பிரிண்டர் எடுத்தாங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பேஜ், ஒரு இமேஜோ ஒரு டெக்ஸ்ட்டோ எடுக்க முடியல. ஏன்னா டெக்ஸ்ட் லைன்ஸ் மேலே வரும், அந்த டெக்ஸ்ட் வந்து படிக்க முடியாத மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம், இமேஜ் எடுப்பாங்க. இமேஜில் வந்து கலர் கரெக்டாக வராது. இமேஜில் பார்த்திங்கன்னா லைன்ஸ் வரும். இந்தமாரி ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்க அந்த ப்ரெசென்டிங் பண்ணும்போது கஷ்டப்படுவாங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நம்ம இந்த சாவிடெக் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிண்ணே, இப்போ லைன்ஸ் வர்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படியா பார்க்கலாம். அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். தம்பி கரெக்டான கேள்வி கேட்டார். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, பிரிண்டர் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டோம்னா பிரிண்டர் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு அதுக்கான ஃபஸ்ட்டு என்ன சொல்யூஷன் பண்ணால், மெயின்டெனன்ஸில் போயிட்டு நெட் கிளீனிங் இருக்கும், பவர் கிளீனிங் இருக்கும். ஃபஸ்ட்டு பவர் கிளீனிங் எதுக்காக கொடுக்க போகிறோன்னா, பவர் கிளீனிங் வந்து நம்மளுக்கு ஹெட்டில் வந்து இங்கு இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நம்ம இங்கு வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டுக்கு, டேங்க்கில் இருந்து ஹெட்டுக்கு இங்கு ஃப்ளோயிங் ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஏன்னா நம்ம ஹெட் கிளீனிங் கொடுக்கும்போது இங்கு இல்லைனாலும் நம்ம கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அதனால் இங்கு வந்து ஃப்ளோ பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அந்த இங்கு வந்து நம்ம ஹெட்டுக்கு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது ப்ரொசஸ் தான். இப்போ நம்ம ஹெட் கிளீனிங்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி பவர் கிளீனிங் கொடுக்கலாம். பவர் கிளீனிங் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு எப்படின்னா, இப்படி நம்ம பவர் கிளீனிங் இப்போ கொடுத்துட்டீங்கன்னா நம்ம இங்கு டேங்க்லேருந்து போய்டுன்றீங்க. அப்போது அந்த லைன் சரியாயிடுமா? அதுதான் சொல்ல வரேன். இது வந்து எதுக்காகனா, நம்ம இங்கு வந்து நம்ம ஹெட்டில் இருக்கான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹெட் கிளீனிங் கொடுக்கணும். ஏன்னா ஹெட் கிளீனிங்கே டைரெக்டாக கொடுக்குறத விட இதுமாரி பண்ணால் கரெக்டாக இருக்குமேன்றது தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். சரிண்ணா, நெக்ஸ்ட்டு ஹெட் கிளீனிங் எப்படின்னா கொடுக்குறது அதே தான். இப்போ நம்ம பவர் கிளீனிங் கொடுத்ததுலேயே ஹெட் கிளீனிங் இருக்குது. ஹெட் கிளீனிங் கொடுத்து அப்ளை கொடுத்தோம்னா நம்ம ஹெட் கிளீனிங் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்மளுக்கு அந்த ஹெட்டு வந்து என்னென்ன அடைப்பு இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த அடைப்பெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்குற ஃப்ளோயிங் மூலமாக அது வந்து கிளியர் பண்ணிடும். பவர் கிளீனிங் முடிஞ்சு வச்சுங்களேண்ணே, போயிட்டுருக்கு தம்பி. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது ஆமாண்ணா, நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் நிறைய இருக்குது. எல்லோரும் வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்தமாரி ப்ராப்ளம் சொல்லுவாங்க. தம்பி லைன்ஸ் வருது, எங்கே போய் என்னப்பா பண்ணுறது அப்படின்னா. நான் அப்போ உங்கள் சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சாவிடெக் சேனலில் இதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லா வீடியோஸும் இருக்குது. லைன்ஸ் வந்தால் எப்படி இருக்குது, பேப்பர் ஜாம் எப்படின்னா இதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக தம்பி இதுக்காக தான் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் தம்பி. அதுக்காக தான் நம்ம சாவிடெக் சேனலை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஒரு சேனலே நம்ம உருவாக்கி இருக்குது. இதை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அவங்களே அவங்களுடைய பிரிண்டரை வந்து ஈஸியாக செலவில்லாமல் ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம சேனலே உருவாக்கியிருக்கோம். சரிண்ணே, இப்போது ஹெட் கிளீனிங் கொடுத்துட்ருக்கோம். ஹெட் கிளீனிங் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் முடியலாம். ஆனால் நான் அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லாமல் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் குயிக்காக. ஹெட் கிளீனிங் கம்ப்ளீட் ஆகிட்டோடனே நம்மளுக்கு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் லைன்ஸ் வராமல், இமேஜில் லைன் வரதெல்லாம் சரியாயிடுமேனே. கண்டிப்பாக தம்பி, அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த சொல்யூஷன் பண்ணும்போதே நம்மளுக்கு 100% ஓகே ஆகணும். அதுக்கான சொல்யூஷன் தான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியாக தானே இருக்கு. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இந்த மெத்தடு
அதாவது பிரிண்டர் வந்து நிறைய பேர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டா எந்த ப்ராப்ளம் இல்லை. நிறைய அதாவது வீக்லி ஒரு 1 or 2 பிரிண்ட்ஸாக அதை எடுத்துட்டாங்கன்னா, ஒரு இமேஜாக ஒரு டெக்ஸ்ட்டோ ஏதோ அவங்களுக்கு தேவையான ஜெராக்ஸோ ஏதோ ஒன்று எடுத்தாங்கன்னா கரண்ட்டாக பிரிண்டர். ரெண்டாவது விஷயம், டஸ்ட்டு போகாத அளவுக்கு வச்சுருக்கணும். மேலே வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது தவிர யூஸ் பண்ணாத போது கண்டிப்பாக ஒரு கிளாத் ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற வரைக்கும் ஒரு கவரோ கிளாத் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சாங்கன்னா டஸ்ட்டு போகாது. அதுங்களா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாரி ஆஃப் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக ஆஃப் பண்ணக்கூடாது. சிஸ்டத்தில் பிரிண்டரில் இருக்கிற பவர் பட்டனை ஆஃப் பண்ணிவிட்டு தான் டைரெக்ட் பவர்ஸ் ஆஃப் பண்ணணும். ஏன்னா எதுக்காகனா ஹெட்டு வந்து மூவிங் வந்து பொசிஷன் வந்து ஹெட்டோட பொசிஷனில் போய்ட்டு உக்காந்தா தான் கரெக்டாக இருக்கும் லாக்கில். நீங்கள் பாதிலே வந்து ஹெட்டு இருந்ததுன்னா ஹெட்டு வந்து இங்கு வந்து ஏர் லாக் ஒரு ஏர் போயிட்டே இருந்ததுன்னா அந்த ஹெட்டு வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்தமாதிரி லைன்ஸ் ப்ராப்ளம் வரும். அதனால வந்து நீங்கள் பிரிண்டரில் இருக்கிற பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹெட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய சீட்டிங் செக்ஷனுக்கு போய்ட்டு ஓகே லாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பிரிண்ட்ரு இந்த லைன்ஸ் வர்றதுக்கும் காரணமாக இருக்காது. இதுவும் ஒரு ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணோம். சூப்பர்ண்ணே, இந்த விஷயத்தை நான் நல்லா டீப்பாக சொல்லியிருக்கீங்கண்ணே. இது நல்ல விஷயம்ண்ணே நீங்கள் சொன்னது. இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டெஸ்ட் பேஜ் இப்போ எல்லாம் இப்போ நம்ம டெஸ்ட் பேஜ் தான் கொடுத்துருக்கோம் தம்பி. டெஸ்ட் பேஜ் கொடுத்துட்ட உடனே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹெட் கிளீனிங் கொடுத்துட்ட பிறகு டெஸ்ட் பேஜ் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் பேஜ் கொடுத்த உடனே ஒரு நாசில் செக்கு. டெஸ்ட் பேஜ் எதுக்குண்ணே? டெஸ்ட் பேஜில் தான் நம்ம கரெக்டாக இப்போ நம்ம பண்ண விஷயத்தை டெஸ்ட் பேஜ் எடுக்கும்போது அந்த டெஸ்ட் பேஜில் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை லைன்ஸ்லாம் இருக்கான்றதை பார்த்துலாம். அப்போ நாசில் செக் சொல்கிறீங்க, அதுனா நாசில் செக் எதுக்காகனா டீப்பாக நம்ம ஒரு லைன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 லைன் வரும். அந்த லைனில் எங்கேயாவது ஒரு லைனாவது கட் ஆகிருக்கா அப்படின்றத 4 கலரையும் நம்ம பார்க்குறதுக்காக தான் அந்த நாசில் செக்கு. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. அந்த நாசில் செக்கே நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம். ஏன்னா எவ்வளோ விளக்கம் சொல்கிறீங்களேண்ணா, எப்படின்னா அப்படி தான் தம்பி. நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லும்போது அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு நம்ம டீப்பாக சொல்லும்போது தான் நம்மளுக்கு ஒரு திருப்தியான வீடியோ போட்ட மாதிரியும் இருக்கும். கஸ்டமர் பார்க்குறவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அவங்களுடைய பிரிண்டர் அவங்க கண்டிப்பாக சொல்யூஷன் 100% தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே நம்ம இந்த வீடியோவை அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிகிற அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டெஸ்ட் பேஜ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு நாசில் செக் பார்த்துட்டோம்னா நம்மளுடைய எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் பேஜ்லேயே 100% ஓகே ஆகிடுச்சு. நாசில் செக்கும் 100% எனக்கு தெரிஞ்சு ஓகே ஆகிடும். ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கண்ணே. நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணுறேண்ணே. நன்றி தம்பி. இவ்வளோ நேரம் நீங்கள் எனக்காகவும் பொறுமையாக நீங்கள் கேட்டீங்க. கேள்விங்களுக்கும் நானும் பதில் சொல்லிட்டேன். தேங்க்யூ தம்பி. நாசில் செக்கும் சொன்னபடி நல்லா கரெக்டாக வந்திருக்கு. அதனால் பிரிண்டர் இப்போது 100% ஓகே ஆகிடுச்சிங்க. நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணதுலேயே நம்மளுக்கு ஓகே ஆகிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கம்ப்ளீட் வீடியோ. தேங்க்யூ.